digits in n that divide it. Okay. So given a non-negative integer represented as a string. So input வந்து ஒரு string. அதில் இருக்கிறது ஒரு நம்பர்ஸ் தான் இருக்கும், கேரக்டர்ஸ் தான் இருக்காது. ஸோ கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் எஸ் த டிவைட் என் டிவைட் த நம்பர் ரெப்ரசன்டட் பை என். அப்போ நம்ம என்ன பண்ணோம், வி ஹவ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இதில் எத்தனை டிஜிட்ஸ் வந்து 35 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணாது 5 மட்டும் தான் டிவைட் பண்ணும். அப்போ ஒரு டிஜிட் தான் டிவைட் பண்ணும், ரிட்டர்ன் 1. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம கன்ஸ்டன்ட்டை பார்க்கணும். கன்ஸ்டன்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோடைய லென்த்து, இந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா, இதோட லென்த் என்ன 2. இந்த லென்த் 10 லட்சம் இருக்கலாம், 10⁶ இருக்கலாம். இந்த கன்ஸ்டன்ட்டை பார்க்காம நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அழகா கொடுத்துருக்கிற நம்பரை ஒரு ஃபங்க்ஷன் a to n ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா நம்ம இதை நம்பரா மாற்றி கொடுத்துரும். இதை எப்படி நம்பரா மாத்துறது? ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் 3 எடுக்கிறேன், நான் -0 பண்ணேன்னா எனக்கு நம்பர் 3 கிடைச்சிரும். ஸோ ஏற்கனவே ஒரு வேல்யூவோட 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 0 இருக்கிறதுனால 3 ஆட் ஆகிடும். அடுத்த வாட்டி வரும்போது 5 எடுப்பேன்னா 5 மைனஸ் கேரக்டர் 0 5 வரும். அப்போ ஏற்கனவே 3 இருக்குது, 3 × 10 30, 30 + 5 35. ஸோ நம்பர் 35 வந்துருச்சு. அப்புறம் அதில் ஒரு கேரக்டராக போகிறேன், அந்த கேரக்டரை திருப்பி நம்பராக மாற்றுறேன், அந்த டிஜிட் எடுக்கிறேன், அந்த டிஜிட் 0வா இல்லை, அப்புறம் அந்த டிஜிட் அந்த நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டிஜிட்டாக போய் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி எத்தனை டிஜிட் டிவைட் பண்ணுதுன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். இது நாட் ஈக்குவல் டு 0 ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டிஜிட் 0வா இருக்குது அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், எனிதிங் டிவைடட் பை 0 அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்துடும். டிவைட் பை 0 போட்டாலே அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே அண்டு போட்டுக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது ஃபால்ஸாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இதை செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் அண்டு ட்ரூ, ஹோல் கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால நீங்கள் நம்ம இது இங்கே போட்டோம். ஸோ இது ஒரு லாஜிக்கு, பட் இந்த லாஜிக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா லென்த்து 10 லட்சம் இருக்கலாம், கரெக்டா? ஸோ எப்படி அப்ப நம்ம டிவைட் பண்ணி பார்க்கறது, வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னா, சிம்பிள் லாஜிக். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் என்ன டிஜிட் இருக்கலாம், 1ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கலாம். 1ல இருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பராக எடுக்கிறோம், எடுத்து இதை டிவைட் பண்ணுதான்னு பார்க்குறோம். இந்த நம்பரை டிவைட் பண்ணுதான்னு எப்படி செக் பண்ணுறது? நார்மலாக நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு நம்பர் எடுத்துப்போம், 3 எடுத்துப்போம். 3 எடுத்து இந்த நம்பரை டிவைட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? நீங்கள் சின்ன வயசில் போட்டிருப்பீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதையும் அடிப்போம், ரைட்? அப்போ 9 டைம்ஸ் 9 டைம்ஸ் 3 3 சார் 9, ரிமைண்டர் என்ன 2, அந்த ரிமைண்டர் இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 21னா 7 டைம்ஸ் 21, மீதி ரிமைண்டர் 1, ரைட்? இதே மாதிரி அடிச்சுட்டே போகுமா? இப்படிதானே கேன்சல் பண்ணுவோம் டிவைட் பண்ணும்போது. இதே மாதிரி கேன்சல் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில் 0 வந்துச்சுன்னா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி இப்போ நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுறது, இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கு, ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஜிட் எடுக்கிறோம், ரைட்டா? இந்த டிஜிட் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், -0 பண்ணால் உங்களுக்கு இந்த டிஜிட் வந்துடும். இந்த டிஜிட்டை மாடுலோ 3 பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ரைட்? மாடுலோ 3 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக இந்த டிஜிட் வந்துடும், கரெக்டாக? ஓகேவா? அந்த டிஜிட் கூட நான் அடுத்த வாட்டி பண்ணும்போது ரூப்பில் அடுத்த இந்த டிஜிட் போகும்போது என்ன பண்ணுவேன்னா, ஏற்கனவே 1 இருக்குல்ல, அது கூட 10 மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணிப்பேன், 11 ஆயிடுச்சு. அப்போ 11 மாடுலோ 3 என்னது 2, அதை ரிமைண்டரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அடுத்த டிஜிட் வரும்போது இது கூட 10 மல்டிப்ளை பண்ணி அடுத்த டிஜிட் எடுத்துப்பேன், என்னது 22. இதை மாடுலோ பண்ண என்ன 1. அடுத்த டிஜிட் வரும்போது இது கூட நான் என்ன பண்ணுவேன், 10 மல்டிப்ளை பண்ணி அடுத்து ஆட் பண்ணிப்பேன், 12. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே போய் கடைசியா ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். டிவைட் பண்ண என்ன பண்ணணும், கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப ஆனா அந்த மாதிரி எத்தனை டிஜிட் இருக்கு நீ பாத்துக்கோ, அந்த மாதிரி எத்தனை டிஜிட் இருக்குதோ அத்தனை வாட்டி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்.
ரைட். ஸோ இத கோடா மாத்தி பார்ப்போம். கோடா மாத்தும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த இதுல நம்ம பண்ணும்போது we have to find the digits, right? Number of digit divisible by இது. ஸோ int divisible digits. இன்புட் என்ன? ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, நமக்கு ஒரு கவுண்ட் வேணும், கரெக்ட்டா? 0. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ ஹேவ் டு டு இஸ் ஐ ஹேவ் டு லூப் ஃபார் ஆல் தி டிஜிட்ஸ். ஒரு டிஜிட்டும் அதை டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ லூப் ஃபார் ஆல் தி டிஜிட்ஸ். டிஜிட் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். டிஜிட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 வரைக்கும் டிஜிட்ஸ் பிளஸ் பிளஸ். ஸோ ஒரு டிஜிட்டா போறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த டிஜிட் இதுல இருக்கான்னு பார்க்கணும். கரெக்ட். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு ஒரு பூலியன் வேரியபிள் வச்சிருக்கேன். இருக்கா இல்லையான்னு, பிரசன்ட்னு. அதை ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு வச்சுக்கிறேன். ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா ஐ எம் லூப்பிங் த்ரூ ஆல் த கேரக்டர்ஸ். நான் வந்து லூப் அடிக்கிறது இப்படியும் லூப் பண்ணலாம். ஓகே, கேரக்டர் சி போட்டு எனக்கு இண்டெக்ஸ் தேவையில்ல, இப்படி கூட லூப் படிக்கலாம். ஐ கன்வர்ட்டிங் த ஸ்ட்ரிங் டு கேர் அரே. ஜாவால ஒரு அரே இருந்துச்சு அப்படின்னா நான் லூப்பிங் இப்படியும் பண்ணலாம். எனக்கு இந்த கேரக்டர்ல இருந்து ஒரு கேரக்டரா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வரும், அப்புறம் அந்த 1, அப்புறம் 2. ஸோ ஒரு கேரக்டர் அந்த சிக்கு வரும். இப்படி நான் லூப் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த நம்ம பார்க்குற டிஜிட் இந்த கேரக்டரும் சேமான்னு பார்க்குறேன். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் அந்த டிஜிட் எடுத்துருவோமா? டிஜிட் எப்படி எடுக்கிறது? அந்த கேரக்டர் -0 அந்த டிஜிட் வந்துடும். ரைட். ஸோ ஒரு டிஜிட் இஃப் d is equal to digit, நாம பார்க்குற இந்த 1 அதில் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்ததுன்னா present is equal to true, break, லூப் போட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற டிஜிட் இதில் இருந்தால் தான் நம்ம அதை கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? 1லேருந்து 9 வரைக்கும். இல்லைன்னா கவுண்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா, ஃபால்ஸ்னால் என்ன? இப்படி போடலாம் எக்ஸ்க்ளமேஷன். ஃபால்ஸாக இருந்தால் இந்த நாட்டு போட்டால் அது ட்ரூ ஆகிடும். இப்போ ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டினியூனா என்ன ஆகும்? இந்த லூப்பில் அடுத்த டிஜிட்டுக்கு போயிடும். பிரேக்னா லூப் போட்டு வெளியே வரும். கண்டினியூனா லூப்பில் அடுத்த ஐட்ரேஷன் போயிடும். இது கீழே இருக்கிற கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ரைட். இப்போ இந்த மாதிரி போகிறோம் நம்ம. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிம்பிளிசிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 35 எடுத்துக்கும் சிம்பிளாக போடுறதுக்கு. 35ல் ஃபர்ஸ்ட் 1 இல்லை 2 இல்லை 3 வரும்போது 3 இருக்குமா? ப்ரெசன்ட் ஈக்குவல் ட்ரூ ஆகிடுமா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டரை வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஐ எம் கோயிங் த்ரூ ஒரு கேரக்டரா போறேன். அதுக்கு இப்படியே இதுலயே கூட போலாம். s.to char array. ஓகே, இதுலயும் நான் என்ன பண்றேன்? ஐ எம் கெட்டிங் த டிஜிட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த என் ரிமைண்டரை அப்டேட் பண்ணணும். ரிமைண்டர் என்னது எப்படி அப்டேட் பண்றேன்னா, ஏற்கனவே இருந்துச்சுல வேல்யூ ரிமைண்டர், அது கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட இந்த டிஜிட்டை ஆட் பண்றேன். இந்த வர வேல்யூவை ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே 0 இருக்கா? 0 × 10 0 + 3 வந்துருச்சு. ஓகே, இந்த 3 வந்து
ரிமைண்டர் டி. டி என்ன அந்த டிஜிட்? அதுவும் 3 தான். ஓகே, இது 3 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். ரிமைண்டர் 0. 0க்கு அப்டேட் ஆயிடும். அடுத்த கேரக்டருக்கு போய்டும். அடுத்த கேரக்டர் என்ன? 5. 5 வருமா? அப்ப என்ன ஒரு ரிமைண்டர்? ரிமைண்டர் வந்து 0, 0 to 10 பிளஸ் என்னப்பா இது? பிளஸ் டிஜிட் 3ன்னு போட்டோம் பாரு. பிளஸ் இந்த டிஜிட் ஆட் பண்றேன். சோ நார்மலா. அப்புறம் அது 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 எடுத்தேன். 3 ஆல டிவைட் ஆகுதா? 3 ஆல டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 5 எடுத்து இந்த 3 கூட ஐ அம் மல்டிப்ளையிங் வித் த ரிமைண்டர். இத டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வருதுல்ல. சப்போஸ் 45ன்னு வச்சுக்கோ. 45 இருக்கும்போது என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் 4 எடுப்பேன். கரெக்ட்டா? அப்ப எதுவா இருந்தாலும் அந்த டிஜிட் தான் எடுப்பேன். சோ 35 அப்படின்னா 3 எடுக்கிறேன். 3 எடுத்துட்டு ஏற்கனவே 0, 0 into 10 plus 3. இந்த 3 மாடுலோ 3, 0. அப்ப இது டிவைட் ஆயிடுமா? ரிமைண்டர் 0 தானே? நம்ம நார்மலா டிவைட் பண்ணும்போது. நார்மலா எப்படி டிவைட் பண்ணுவ? 35 3 ஆல டிவைட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடுமா? இந்த 5 மட்டும் தான் டிவைட் பண்ணி பாப்ப. 5 டிவைட் பண்ணா என்ன? 1 டைம்ஸ் ரிமைண்டர் 2. அப்ப ரிமைண்டர் வந்துருச்சா? அதே தான் இங்கேயும் பண்ற. ஃபர்ஸ்ட் வாட்டி 3 பண்ணும்போது 3 டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி 5 ஆட் பண்றியா? 5 மாடுலோ 3 என்ன வரும்? ரிமைண்டர் 2. அப்ப ரிமைண்டர் 2ன்னு வந்துரும். ஓகே, இந்த ரிமைண்டர் வந்து if the remainder is equal to 0 அப்படினா தான் நமக்கு அந்த டிஜிட் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா I will go through all the I will again go through all the characters. I will go through all the characters and check how many again அந்த டிஜிட் எடுக்கிறேன். If D is equal to digit அப்படின்னா எத்தனை இருக்குதோ அத்தனை வாட்டி கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிச்சுன்னா அது மாதிரி எத்தனை டிஜிட் இருக்குது என்னுடைய கேரக்டர் அரேல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லூப் முடிஞ்ச உடனே I can return the count. ஓகே, சோ இந்த பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? பேசிக்கா ஒரு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 345 வச்சுப்போம். 345 வச்சுப்போம். ஓகே, நான் என்ன பண்றேன்? எல்லா டிஜிட்லயும் லூப் அடிக்கிறேன். 1 2 3 4 9 வரைக்கும் அந்த டிஜிட் இதுல இருக்கான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் திங் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இருந்தா தான் நான் கவுண்ட் பண்ணணும். இருந்தா தான் அந்த டிஜிட் வந்து இதை டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். 1ம் 2ம் இல்ல. இப்போ 1ம் 2க்கும் பிரசன்ட் ஃபால்ஸ்னு இருக்கும். கண்டினியூ பண்ணிட்டே வந்துடுறேன். 3 வரும்போதே வந்துருச்சா? இப்போ 3 இதை டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும். கரெக்டா? ஸோ அதை டிவைட் பண்ணுமான்னு பார்க்குற லாஜிக் தான் இது. ஸோ என்ன பண்றேன் இதுல? 3 டிவைட் பண்ணுமா பார்க்கறதுக்கு how you check? டிவைட் பை 3. ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் ஒரு டிஜிட் எடுக்கணும். எடுத்து மாடுலோ பண்றேன், டிவைட் பண்றேன். ரிமைண்டர் என்ன வருதோ அதான் இங்க வரும். கரெக்டா? இப்போ ரிமைண்டர் எதுவும் வராது. அப்புறம் இந்த டிஜிட் எடுக்கிறேன். மாடுலோ பண்ணுமா என்ன? ரிமைண்டர் 1 வருமா? ரிமைண்டர் 1 வருமா? அந்த 1ஓட 10 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 5 ஆட் பண்றேன். 15. இப்போ மாடுலோ பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் டிவைட் ஆயிடுமா? ரிமைண்டர் 0 ஆயிடுமா? ரிமைண்டர் 0 என்ன அர்த்தம்? இந்த 3 இதை டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவேன்? இதுல எத்தனை 3 இருக்குன்னு பாக்குறேன். ஒரு லெட்டரா போயிட்டு அந்த டிஜிட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு அது 3 இருக்கான்னு பாக்குறேன். அந்த D இருக்கான்னு பாக்குறேன். D இருந்தா அத்தனை தடவை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்? 3க்கு அப்புறம் 4 போறேன். 4 இருக்கா? 4 இருக்குது. அப்ப 4 இதை டிவைட் பண்ணுமான்னு பாக்குறேன். 4 டிவைட் பண்ணுவா எப்படி பாக்குறேன்? 345 டிவைட் பை 4. ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் இருக்கா? ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுக்கிறேன். என்னவா?
3 வருதா? ரிமைண்டர் 0 0 into 0 plus digit 3 வருதா? அது மாடுலோ பண்ணா என்ன 3. அடுத்த வாட்டி வரும்போது அந்த 3 கூட 10 மல்டிப்ளை பண்ணி 4 ஆட் பண்றேன். 34 வந்துருச்சா? இப்போ இந்த மாடுலோ பண்ணும்போது என்ன வரும்? 32 வரும் 8 டைம்ஸா. ரிமைண்டர் 2. அந்த ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரைட். அடுத்த வாட்டி வரும்போது இந்த டிஜிட் எடுக்கிறேன். இந்த ரிமைண்டரோட 10 மல்டிப்ளை பண்ணி 20 ஆயிடுது. plus 5 25. இந்த 25 4 டிவைட் பண்ணுமா? ரிமைண்டர் என்ன 1. ரிமைண்டர் 1ன்றதுனால 4 டிவைட் பண்ணாது. கவுண்டும் இன்க்ரீஸ் ஆகாது. ரைட். சோ அப்ப இத கால் பண்றது எப்படி? You have to call divisible digits. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணனும். கரெக்ட்டா? இந்த 345 பாஸ் பண்ணுவோம். 3 டிவைட் பண்ணோம். இதுக்கு வந்து கவுண்ட் கரெக்ட்டா? into c. Why this is happening like this? Okay, and this I can print it. This is static function, so this also should be static. In C static function, this is static தான் கால் பண்ண முடியும். Now try to run it. இங்கப்பா லைன் நம்பர் 26. இது என்ன வரணும்? அவுட்புட் 3 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும், 2னு வரணும். அப்ப இந்த கோட ஃபுல்லா காப்பி பண்ணு. இதான் நம்மளுக்கான கோடு. இந்த டிஜிட்ஸ்ல போயிட்டு refresh this and paste it. s.to character array. Correct. Then submit it. All the test case passed.